இந்த வீடியோவில் நான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனியை பற்றி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் கதைக்க போகிறேன். அதாவது ஒரு பெண்மணி தண்ட தேவைக்கு, அதாவது தனக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததுக்கு ஒரு தீர்வாக அடையாளம் கண்ட விஷயம் இன்றைக்கு எல்லாருக்கும் தீர்வாக இருக்கிறதா மட்டும் இல்லாம 400 பிரான்ச்சஸை கொண்டு ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கு. அந்த கம்பெனியோட கதை தான். எந்த கம்பெனின்னு யோசிக்கிறீங்களா? அபான்ஸ். அபான்ஸை தொடங்கினது ஒரு பெண்ணா? அந்த ஃபவுண்டர் ஒரு பெண் என்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எஸ், அபான்ஸ் பெஸ்டான்ஜி இவங்க தான் இந்த கம்பெனிக்கு வித்துட்டவங்க. 1970களில் ஒரு 3 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தவங்க நாளாந்தமாக பெரிய சவால்கள். இன்றைய காலப்பகுதி மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்டோ டிவியை பார்க்க வச்சுட்டோ பிள்ளைகளை வளர்க்க இயலாது. வேலைக்கு போகிற கணவரை தயார்படுத்தணும், குடும்பத்தை பராமரிக்கணும், வீட்டு வேலைகள் செய்யணும், பிள்ளைகளையும் வளர்க்கணும். இது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அவட நாளாந்த நடவடிக்கைகளை செய்யறதும் அவக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அந்த காலப்பகுதியில அமெரிக்கன் பிரிட்டிஷ் ஆக்ஷன், அதாவது ஏலத்துக்கு விற்பனைகள் செய்யப்பட்டாங்க. அதாவது அவங்க பயன்படுத்தின பொருட்களை ஏலத்துக்கு விற்பனை செய்தாங்க. அப்ப இவ என்ன செய்திருக்கிறான்னா, ஒரு சில பொருட்களை வாங்கி அவ சின்ன சின்ன திருத்தங்கள் செய்துட்டு அவ தண்ட தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறா. அப்ப அவட வேலைகள் இலகுவாகி இருக்கு. அவ நல்ல சந்தோஷமா இருந்தா. அப்ப ஏன் நான் இதை மற்றவங்களுக்கும் நான் கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு இந்த ஆக்ஷன்ல வார பொருட்கள் முதற்கட்டமா ஒரு 20 வாஷிங் மெஷினை வேண்டி பழுது பார்த்து அதை சரிப்படுத்தி இதை விற்பனை செய்தா. அந்த 20ஐயுமே அவ விற்கல. அதுலதான் அவட சக்சஸ் இருந்தது. அதுல 18 மெஷினை வித்துட்டு 2 மெஷினை வச்சுக்கொண்டா. என்னத்துக்காகனா, யாராவது பழுதாகிட்டு வந்தாங்கன்னா நம்ம திருப்பி கொடுக்கணும் புதுசொண்டு, அல்லது ஏதாவது மெஷின் பழுதாகிட்டு அதுக்கு ஒரு பார்ட்ஸ் தேவைண்டா நம்ம இந்த மெஷின்ல இருந்து எடுக்கணும். இதுக்காக 2 வச்சுட்டாவா. ஸோ அப்பவே அவ நல்ல புத்திசாலித்தனமா நடந்திருக்கிறா. ஸோ இதன் அடிப்படையில் அவ கொஞ்சம் கொஞ்சமா சில பொருட்களை எடுத்து விற்பனை செய்திருக்கிறா. அப்ப இவக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கிறது. பம்பலப்பட்டியில ஒரு கராஜை வேண்டித்தான் இவ இப்படி சின்ன முயற்சி செய்திருக்கா. எல்லாருக்குமே வார மாதிரி பொருளாதார பிரச்சனை அவக்குமே இருந்திருக்கு. அம்மா, அப்பா, நண்பர்கள், கணவர் ரெண்டு கூட அவ எந்த விதத்திலையுமே விடாம அவங்ககிட்ட இருந்து காசு எடுத்து தான் அவ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறா. ஸோ இதன் அடிப்படையில இவ கொஞ்சம் கொஞ்சமா மூடிய பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் இவ ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறா. அந்த காலப்பகுதியில அவக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த பிராண்டை மக்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த பிராண்ட் மக்களுக்கு பிடிக்காம இருக்கு, எந்த பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கு. இது அவக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு திறந்த பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிறகு இவ என்ன செய்திருக்கிறான்டா, அந்த கம்பெனிகள், வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிகள் அதுக்கு எனக்கு கொஞ்சம் இந்த பொருட்களை தாங்கன்னு கேட்டுன்னு இவ பெரிய அளவுல விஸ்தீரணிக்கப்பட்ட ஒரு பிசினஸாக இல்லாதபடியால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்றாலும் இவட நேர்மையை ஒரு சில கம்பெனிகள் அவதானித்து, சரி இவக்கு நாம இவோட ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் செய்வோம் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இவ மற்ற பொருட்களையும் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். என்றாலும் இந்த அளவு பிரான்ச் நெட்வொர்க் அவளால செய்ய முடியலாம போயிடுச்சு. பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெளிநாட்டு கல்வியை முடிச்சுட்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பிள்ளைகள் இருந்தாங்க. ஸோ அவங்க வெளிநாட்டுல பார்த்த விஷயம் இந்த மால் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஷாப்பிங்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, ஷோரூம்ஸ்ன்றது இருந்தது. ஸோ நாம இதை கொண்டு வரணும் என்று சொல்லி அவங்க தான் இந்த பிரான்ச் நெட்வொர்க்கையும் இந்த ஷாப்பிங் மால் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிள்ளைகளோட உதவியோட இன்றைக்கு அபான்ஸ்ன்றது ஒரு பிஎல்சியாக பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனியாக வந்திருந்தாலும் அந்த ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிச்சு போட்டது அபான்ஸ் பெஸ்டான்ஜி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான நம்மளோட ஸ்டோரிஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன்.